உயிர்களும் இன்புற்று வாழ்க. இறைநிலை உணர்ந்த ஒரு குரு நம்மை அணுகி நமக்கு நமது சுயரூபத்தை காண்பிக்க வேண்டியிருக்கிறது. குரு காண்பித்த பின்னர் நாமும் அதுவாகவே மாறிய பின்னர்தான் இறைநிலைதான் நமது சுயநிலை என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோம். துன்பக்கடலில் சிக்கி தவித்த நம்மை காப்பாற்ற வந்தவர்தான் குருநாதர். அதை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்ப்போம். தாயோடு சென்று கொண்டிருந்த சிங்கக்குட்டிகளில் ஒன்று தாய் சிங்கத்தை பின்தொடராமல் தாயை விட்டு பிரிந்து தன்னந்தனியாக காட்டில் உலாவியது. அப்பொழுது காட்டில் வசித்து வந்த ஓநாய் கூட்டத்துடன் சிங்கக்குட்டியும் இணைந்து கொண்டது. ஓநாய் கூட்டத்தில் வளர்ந்த சிங்கக்குட்டி தனது இயல்பான தன்மையை மறந்து தன்னை ஓநாயாகவே கருதி கொண்டு ஓநாய்கள் செய்யும் செயலையே செய்து கொண்டு ஓநாய் போலவே ஊளையிட்டு கொண்டு வாழ்ந்து வந்தது. பெரிதாக வளர்ந்த பின்பு கூட அந்த சிங்கம் ஓநாய் போலவே வாழ்ந்து வந்தது. ஒரு முறை வயது முதிர்ந்த சிங்கம் ஒன்று அந்த ஓநாய் கூட்டத்தில் ஒரு சிங்கமும் சேர்ந்து சுற்றி வருவதைக் கண்டு வியப்புற்று அந்த சிங்கத்தை அணுகி, "நீ ஒரு சிங்கம் அல்லவா? நீ ஏன் இந்த ஓநாய் கூட்டத்தில் இருக்கிறாய்?" என்றது. ஆனால் அந்த சிங்கமோ அதனை கேட்காமல், "இல்லை இல்லை, நான் ஓநாய்தான், நீ சொல்வது பொய், என்னை ஏமாற்ற பார்க்கிறாய்" என்றது. உடனே அந்த மூத்த சிங்கம் ஓநாய் கூட்டத்தில் இருந்த சிங்கத்தை தெளிந்த நிலையில் இருந்த நீர் ஓடைக்கு அழைத்து சென்று, "இதோ இந்த நீரில் தெரியுது உனது உருவத்தையும் எனது உருவத்தையும் பார். நாம் இருவருமே சிங்கங்கள், இந்த காட்டின் ராஜாக்கள், கர்ஜிக்கும் குணமுடையவர்கள்" என்று உண்மையை எடுத்து கூறி அந்த சிங்கத்திற்கு கர்ஜிக்கும் தன்மையை சொல்லிக் கொடுத்தது. சிறிது பழகிய பின்புதான் அந்த சிங்கம் தனது சுய நிலையை அடைந்தது. அதன் பின்பு எந்த பயமும் இன்றி கர்ஜித்து காட்டு ராஜாவாக வலம் வந்து மகிழ்ந்தது. இந்த கதை போலதான் இறைநிலையும் நாமும் ஒன்றானவர்கள்தான். இறைநிலைதான் நமது சுயநிலை என்று நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஓநாய் கூட்டத்தில் அகப்பட்ட சிங்கத்திற்கு அந்த மூத்த சிங்கத்தின் பார்வை பட்ட பின்புதான் விடுதலை. அதுபோல உடல் அளவிலே எல்லை கட்டி துன்ப வாழ்வில் தத்தளிக்கும் ஒருவருக்கு குருவின் பார்வை பட்டால்தான் விடுதலை. எனவே குருவின் தொடர்பு கிடைத்தவர்கள் சிரத்தையோடு பயிற்சி செய்து பூர்வ நிலையடைய வாழ்த்தி மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம்.